கேமரா கிட்ட போய் பேசுறீங்க பேசா 30 நிமிஷம் தானா சரி விடு பொறுப்பாரு பதராஜ மைத்துனா நீங்கள் 14 ஆபத்து பக்குனா மிதமில்லா சேனைகள் மீறிய வந்தீங்க கனமாக பேசிடு காரியம் அறியாயோ அவன் காரியத்தோட வந்து பேசுறான் சண்டையில் என் பாட்டன் பீஷ்மாச்சாரியை தர்பா சைனித்து சாய்த்த பாரத போர் வீரன் பாட்டு நீ மடிக்கல பாட்டுக்கு சாப கட்டளை அது எப்படி தெரியுமா அட மகபாதி வந்தாய கூடிய வந்த பேடி மகபாதி வந்தாய கூடி மகபாதி வந்தாய கூடி மைதானாக வந்த பேடி பகை கொண்டு வந்து செகண்டிய என்னாச்சு யா நில்லு அர்ஜுனா ஆமா சொல்லுங்க அவன் என்ன கேக்குறான் தெரியுமா மகாபதி உன் தாயை கூடி மகாபதினா தேவேந்திரன் ஆமா ஆமா சேர மைந்தனாக வந்த பேடி அர்ஜுனா உன் தாய் உன் அப்பா பாண்டு மகாராஜன் இருக்க தேவகோமா தேவேந்திரன் சேர்ந்து பெத்தாடா அட தேவடியா பையன் அவன் என்ன கேட்கறான் பாட்டுல அவன் கூட கூடிய நீயும் பாடுறிய என்ன நியாயம் பாட்டு ரெண்டாக்குதுன்னு பாடிட்டேன்ப்பா நானு வேற ஒண்ணு இந்த பாட்டு அம்மா உங்க அம்மா அப்படி எனக்கு அத்தை தாண்டா கைதா நீ பாடலாமா அடா பாட்டு நல்லாக்குதுன்னு பாட்டு பாட்டனை பாட்டனை மடித்த மேட்மையா நீ வருவாய் ஆனா நீ பாட்டு நீ மடிக்கலடா பாட்டுக்கு ஒரு சாப கட்டளை என்னடா சாபம் அது எப்படி தெரியுமா வேற காலாச்சு அம்பா அம்பிகை அம்பாலகை ஆமா என்னடா தலப்பு கதை மகாபாரத கதைடா தலப்பு அம்பாள் அம்பிகை அம்பாலிகை 3 பெண்கள் இருந்தார்கள் அந்த 3 பெண்களை அம்பா வாய்க்கே உன் தாத்தா பீஷ்மாச்சாரிக்கு எடுத்து விட்டான் அம்பை என்ற பெண் வாழ்க்கையை கெடுத்து விட்டார் வாழ்க்கை எடுக்கல அவ வந்து மீனவ ஜாதி சிவம்பு ஜாதி ஜாதி கேவலமா பேசுறேன் அப்ப எப்ப நீ கேவலமா பேசுறியோ என் ரதத்திடம் கிடையாது போ அது ரதத்தை விட்டு அவர் தள்ளிட்டாரா பரவாயில்ல இந்த கதையை அப்ப அவன் கோபமா போயிருக்கான் யாரு அந்த அம்பா அப்படி கெடுத்த உடனே அவன் பார்த்தான் அம்பா அடா பீஷ்மா இந்த ஜென்மத்தை என் வாழ்க்கையை கெடுத்தல்லவா அதனால அந்த ஜென்மத்தை 5 ராஜாக்களுக்கும் துரியோதனுக்கும் 18 நாள் 18 நாள் சண்டை நடக்கும் அந்த 10ஆம் நாள் சண்டையில அந்த அர்ஜுன தோல் இருந்து சிக்கிண்டியா இருந்து உன் மார்பனை தொலைக்கிறேன் என்றால் என் பேர் அம்பாயில நின்று கபலம் செய்துட்டு அந்த அக்கில் இறங்கினா இறங்கின உடனே அது அம்பா என்று ஒரு பானம் வந்தது பானம் வந்த உடனே அம்பராத்துல காத்து கொண்டு இருந்தது சிகிண்டிய வைத்துமே பாட்டனை மடித்துமே மேட்மையா நீ வருகுவாய் என்னடா பண்ணுவேன் இந்த அளவு பேசுறனா உனக்கு இதெல்லாம் எந்த கம்யூனிட்டில சொல்லி கொடுத்தா இந்த 2 கம்யூனிட்டி தான் எந்த கம்யூனிட்டி காட்ட அந்த 2 கம்யூனிட்டி தான் சொல்லி கொடுத்தீங்க யாரா சொல்லி கொடுத்தா ஒழுங்கா தான் பேசுவான் எந்த கம்யூனிட்டி சொல்லி கொடுத்தாலும் இந்த கம்யூனிட்டி சொல்ற கம்யூனிட்டி மட்டும் அது மேல கை எடுத்து போட்ட கதையா போச்சு அது எந்த கம்யூனிட்டி போந்திருக்கும் சச்ச வர்ற கைதான் அப்ப என்ன செய்த அப்ப 18 நாள் சண்டை நடக்கும் போது 10ஆம் நாள் சண்டையில அந்த அம்பாடு பெண்ணு பாடம் ஆமா இந்த பாடம் ஒரு அம்பராஜல காத்து கொண்டிருந்து 10ஆம் நாள் சண்டையில அந்த அம்பாடு பாடத்தை எடுத்து அப்பதான் விட்டு அப்பதான் நீ கட்டு மயிர புடுங்க நீ என்னடா பண்ணுவாங்கன்னா சரி மாமா இவனை கொஞ்ச நேரம் விடு அதானே தூள் கிளம்பிட்டு வந்துடுறேன் அப்படியா மாமா ஐயா நடந்துமா சொன்னோம் ஐயா நடந்துமா சொன்னா நம்ம குலபாதத்தை சொன்ன சிலை வளைத்து தலை துணித்து நான் வருகின்றேன் நெற்று துள்ளாதே எந்த மைத்தோல என் மொழி தள்ளாதே
உருவான துரோணனும் கூறிய சபதம் போல் தருமானை பிடித்து தலைதன்னை துடிப்பார் இப்ப நீ நானும் இந்த சஞ்சயத்திற்கு சண்டைக்கு அழைக்கின்றார்கள். நம்ம சண்டைக்கு போயிட்டா உங்க அண்ணன் அணியில யாரா இருக்கிறது? யாரும் இருக்க மாட்டான். ஆமா. அப்ப துரோணாச்சாரி வருவா ஒன்னன புடிச்சு கட்டிட்டு போய் வந்துருவான். அதனால நான் என்னன்றேன், போங்க ஒரு ஆள் காவலுக்கு. இங்க காவலுக்கு ஒரு ஆளை வச்சுட்டா எக்கச்சக்கமான பேர் இருக்கிறான். யாருக்கலாம்? நீ வரமா? நீ வர நாளைக்கு வரல எங்க ஆயா நாளைக்கு மாசம் நாளைக்கு வளைகாப்பு ஆயாவுக்கு வளைகாப்பு நாங்க பொறுத்த அங்க காலையில வந்து கேட்டா எங்க ஆயா யாத்திருப்பா உங்க அத்தை தான் சந்திரா கேவி சந்திரா கேவி. வாமாமா. சரி, யாரும் வரமாட்டிருக்கான். ஆமா, ஒரு ஆள் கூட என்ன செய்யலாம்? ஒரு ஆள் இருக்கா, அவனை சொல்லலாம். அவன் யாரா இருந்தா மாமா சொல்ல போனா காவலுக்கு போறான். அந்த ஆளை சொன்னா நீ என்ன தப்பா நினைப்பு? ஆமா, நான் என்ன நினைக்க போறேன்? சும்மா கொஞ்ச நேரம் காவல். அததான் நேர் பாட்டு பாடு. நேர் பாட்டு. தருமருக்கு காவல் செய்ய ஆகிரா தருமருக்கு காவல் செய்ய ஒரு தமையன் வேண்டுமே. தருமருக்கு காவல் செய்ய ஒரு தமையன் வேண்டுமே. ஒரு தமையன் வேண்டுமே. அதை சொல்ல போனா உந்தனிட அங்க நோகுமே. அதை சொல்ல போனா உந்தனிட அங்க நோகும். அங்கம் நோகுமே. நேர்பாட்டு இதெல்லாம் என்ன நான் தான் அப்படி பாடுவார் திருப்பால பண்ற. ஆமா ஆமா. அந்த ஆள் யார்? அந்த ஆள் யார்? சொல்லிட்டா ஆயா இரு இரு அர்ஜுனா, உன்னுடைய மகன் அபிமன்னனை காவல் வைக்கலாம். காவல் வைப்பது உன்னுடைய மகன் அபிமன்னனை காவலில் பாலன் மாபலியோடு காக்க திறமை உண்டு அறியேனே. கத்தனை மைந்தனை யுத்த முனிதனை வைத்தனை எந்தனை சித்தமும் ஆடுதே. சித்தவாடாதே சுத்தை கம்பீரா அவன் ஜெயவீர வாழா அபிமனை அஞ்சாது. சரி, மெத்தவே அணியில் இத்தனை நிறுத்த அவனுக்கு மிடுமை வருவோ என்று மிஞ்சாது. சரி, மீறிடு சேனைய காரிடி போலவே வாரிய போரிடும் வீரியராச்சுதே. என் மருமே அவனை பத்தி எனக்கு தெரியும்டா. மாமா உனக்கு அவன் மாவன் இரு. எப்பா நீங்களா கூத்து பாக்குறீங்களா? மாவன் வச்சியா மருமாவன் வச்சியாப்பா? மரிமோன்னா ஒத்தி மரிமோன்னா ஒத்தி. அவன் இன்னைக்கு விடுவேன் நானு. சாவடிக்காத. அட இவன் சுருக்க சொல்றான். எந்த நேரத்துல மடமற பத்தியா நீ? யாரு? மாமா அவனை வீரியன் என்று கூறி நீ நன்று விற்கூறு தோணும் முன்னே நிற்பானோ. ஆரியம் தந்திரம் அது பெரு மந்திரம் அறிந்து சமர் புரிந்து அவன் ஜெயிப்பானோ. அற்புதனே அறிந்து அற்புதமரனே சொற்பதமாகவே செப்பவராகும். செப்பவே நானே செல்வனும் தானே துணிவுடன் 11ஆம் ஆதமரிலே சல்லியன் தன்னை தண்டினார் மோதி சமர்களும் தண்ணீர் மூச்சி ஆக்கினான். தடைப்பட்ட வீரனை அடையுடன் நாமே படை தண்ணி வைத்திட கேட்டுட்டு வர்றாட்டி ஒரு எழுத்து போனாலும் போச்சு பாரு. மாமா நான் பார்த்து கட்டுப்பட்டவன். ஆனா இன்னொரு ஆளுக்கு தினகரன் வடிவுள்ள தேவனை எழுது பாலன் கனமிகு வில்லில் சுற்றி கட்டிதான் அவனுமாச்சு. தன் வேதம் அறிந்த தோணல் என் மகன் தண்ணி இருப்பானா எனக்கு பாடுதையோ. மாமா மாமா ரெண்டாவது உற்பத்தி ஆரம்பிக்கிறது. உன் தந்தை அந்த சொட்டை மண்டம் என்னுடைய மனைவி அபிமன்யை பெற்ற தாய் சுபத்திரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அபிமன்ய காவல் வைக்க. ஆமா, பைத்தியக்காரடா நீ.
பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாங்கதான். ஆமா அதை சொல்லி சேர்த்து அதை சொல்லி ஆம்படியா இருந்தா அதை திருத்தணும். ஆமா, சரி. ஒண்ணும் இல்லம்மா, நாங்க சண்டைக்கு போறோம் நானும் மாவனும். உங்க பையன் சும்மா சும்மா அம்மா வர சும்மா அதுக்கே பையன் இருக்க மாட்டான். நீ செத்துருவான். இன்னும் 1 மணி நேரத்துக்கு க்ளோஸ் பண்ண ஆமா மாட்டேன். டேய் தேவையில்லாதலாம். இங்க நான் என்ன சொல்றேன், நீ போயிட்டு உன் தங்கை சுபத்திரி அம்மா கொஞ்ச நேரம் உன் அவனுக்கு காவலுக்கு அனுப்புங்க அப்படி சொல்லிட்டு நான் பின்னாடி வரேன். யாரு நீதான். பரவாயில்லடா இவன் சேர்த்தா உதைக்கு லோனு போடுறான். அது தொடப்பாட்டி ரெடியா வச்சுக்கிங்க. எட்டாவது குடுறான். நான் போய் சொன்னாலாம் அவ ஒரு மாதிரியே பேசுவான். யாரு? நான் போய் சொன்னேன். டேய் 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 அது வெறி நாய். அப்ப நான் இப்ப போய் சாவு. டேய் 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 ஐயோ அப்ப சமாதானப்படுத்துறியா இல்லையா? நீ ஒண்ணு, டேய், அவன் என்ன சொல்றான், அந்த சஞ்சய் கத்தர் இருக்கான், அது அர்ஜுனா, அதே பேடி தேவடியா பையன் நினைக்காங்க. அதை விட ஒண்ணு வாழ் இல்ல சாவு. சாவு. நீ அந்த கரண்ட்ல கை வச்சா ஒரு ராட்டி நெய்வேலி போடுவ. அது நெய்வேலி எங்க மாதிரி போட்டு போடுவோம். சரி சரி நான் என்ன சொல்றேன், எங்க விடங்க சமாதானம் பொறுத்து நாங்க போய் 2 வார்த்தை பேசும்போது வந்து சத்தியமா பின்னாடி வர என்ன மாட்டி விட்டுட்டு இது பார், அது ஒரு மறுநாய் சொரிநாய் வெயிட். ஆமா மறுநாய் சொரிநாய் வேட்நாய். ஆமா அது கம்முன்னு வரும். தப்புக்குன்னு பிடிச்சு வந்து கடிக்கும். ஆமா கொலைக்கிற நாய் கடிக்காது, கம்முன்னு வர நாய் தான் கடிச்சு. ஆமா சரி 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 டே விட்டுறாங்க. டேய் வாடா வா, என் தங்கச்சி கிட்ட நீ போற ஒத்துக்குமா? என்ன ஒரு வார்த்தை பிசக்க கூடாதுன்றானு எப்பா. அடே அப்பா டேய் 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 நீ போயிட்டு உங்க அண்ணன் வர சொன்னாருன்னு சொல்றான். செனக்கச்சி கொஞ்சம் பார்த்தாலே காரி மொய்வா. ஐயா போ அண்ணன் இருக்காரு சொல்லு. போ பா என்னப்பா உங்க அண்ணன் கோபால கண்ணன் அண்ணன் வந்திருக்காரா? பாக்குறதுக்கா? ஆமா. ஐயோ ஐயோ கைட்டு விடு கைட்டு விடு. உங்க அண்ணன் வந்துட்டாரு. ஒரு 250 ரூபா கூட 220 ரூபா கூட. எதுக்கு இந்த நேரத்துக்கு போனா 220 தான் கோட்டு. ஐயோ எங்க அண்ணன் அது சாப்பிடறாளா? உட்கார்றேன். நான் என்ன தெரியும் என்ன எங்க அண்ணன் சாப்பிடுறேன். ஓஹோ அண்ணா ஆமா 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 ஐயா மருதமா சாய்த்திடவே வந்தார் குழலியாளோ வந்தனோ வந்தனமே வந்தார் குழலியாளோ வந்தானோ வந்தானமே ஐயா குண்டால தேவருக்கா நீ குறை தீர்த்த மாயவரே குண்டால தேவருக்காய் அந்த குறை தீர்த்த அண்ணா மாயவரே மாயவரே இந்த வண்டார் குழலியாலும் வந்தனோ வந்தனமே பாலத்துக்கு தங்கை சுபத்திரை வணக்கம் 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 வணக்கம். என்னுடைய பிறவியான தங்கையே யார் யாருக்கு யாரு
பேரு நான் கூடலூர் குமாரசாமி. சாமி ஓ குமாரசாமி தான். நான் கூடலூர். ராக்கூடலூர் குமாரசுவாமி கூடலூரை சேர்ந்த குமாரசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் அர்ஜுனனுக்காக 50, பகவானுக்காக 50. எங்கள் கெட்டிக்காரர், இப்ப எங்க கம்பெனி கெட்டிக்காரர். ஆமா. தாங்கள் பூபதி. பூபதி பூபதி. பூபதி இல்ல. பூபதி. பூபதி மெண்டல் பூபதி. பேரு மெண்டல். பட்ட பேர் ஒண்ணு முன்னாடி இருக்கணும் அவருக்கு. மெண்டல் நைஸ் நேம்னு ஒரு இல்ல. சரி மெண்டல் பூபதிக்காக 50, மிச்சம் 50 குமாரசாமி 50. அவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று இன்புற்று வாழுபடி இறைவனை பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். இந்தா போ, அது தப்பு கிடையாது. அம்மா அண்ணா என் பாதம் இருப்பா, அப்படியே அப்படியே இப்படி பாரு, இப்படி பாரு, இப்படி பாரு, இரு இரு இரு. ஏமா அண்ணா என் பாதம் பணிந்ததால் நான் பணிந்ததால் இருப்பா. இன்னைக்கு ஒரு நாள் போவேன், ஒரு நாள் போக. மீதி நாள் கூட நல்லா இருமா. என்ன என்னடா மூவாயில எப்படி சொல்ற? ஐயோ ஒரு நாள் போக. இன்னைக்கு ஒரு நாள் போவேன். என்ன இப்படி சொல்றாரு? இன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் வெளிய ஒதுக்கிட்டியா? என்ன அப்படி சொல்ற? இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு நல்லா இருந்து சொல்லலாம். ஏமா இன்னைக்கு நாள் சரியில்லடா. டேய் இன்னைக்கு அஷ்டமி. இன்னைக்கு அஷ்டமி. யாரு நஷ்டம் பண்ண வந்துக்கிறா? அதானே. அப்ப நஷ்டம் செய்ய வந்துக்கிறியா? அண்ணா என்ன அழைத்த காரணம் போர்முகம். ஒண்ணும் புரியல எனக்கு. அமர்கலத்துக்கும் பொம்பனைக்கு தேவையில்லை. அதானே நான் எதுக்கு இன்னைக்கு அதானே கேட்டேன். ஆஹா என்ன வாட்டமா கேக்குது பாடுறான். ஆமா இன்னைக்கு ஏன் இன்னைக்கு வரணும் இந்த இடத்துக்கு? எம்மா தங்கையன் சுபத்திரையே நான் என் கூடை வரவழைத்தேன். அந்த சங்கையை உரைக்கமானா வாடுதம் மணி. அண்ணா சொல்லலான்னு பார்த்தா எப்படி எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? நீ சொல்லுடா. எம்மா சொல்லு. திங்கள் குலத்தில் அர்த்தன் பற்புழல் உன் நாதனுக்கு நாங்கள் செங்காலத்தில் போக என்று ஆக்குதம்மை. நானும் அர்ஜுன் பருகல போனோமா? எங்க போனீங்க? குருச்சேத்திரம். குருச்சேத்திரம். சரி. அங்க போன இடத்துல துரியோதன வகுத்தது சக்கர வியூகம். சரி. நாங்கள் வகுத்தது மகர வியூகம். துரோணாச்சாரி சபதம் செய்துட்டான். எப்படி? கர்மராஜாவை இன்னைக்கு பிடிச்சிட்டு போய் துரியோதன கிட்ட கொடுக்கறதான். அதனால நான் என்ன செய்தேன், நீங்க 5 பேர் கர்மராஜாவை நடுமையமா நிறுத்தி நீங்க 4 பேர் காவல் இருந்தான்னு சொல்லிட்டேன். இவன் மகர யுகம் வகுத்து காவல் இருந்தானுவன். அந்த நேரத்துல சஞ்சய தரக்கர் ஓடி வந்து எம்மா ஐயோ நான் செத்தானோ சுருக்க மாட்டானோ என்ன மாதிரி பண்ணினோ? நீ எப்படி மட மாறினியோ? உன் வீட்டுக்காரன அந்த சங்கை தரகர்கள் அரக்கர்கள் அவன் சங்கையாக பேச அப்படியே பிரேக் பிடிச்ச மாதிரி நிக்குது பாரு. சங்கையா கேட்கிற கேள்வி இன்னொரு கேட்டான். என்ன பொண்டாட்டி போக அந்த அந்த சஞ்சயத்தாரர்கள் கேட்ட கேள்வி எங்க வீட்டுக்கார பார்த்தா அப்படி அப்படி கேள்வி கேட்கிறேன். ஆமா கேட்காது யாரோ போட்டாடி நான் போட்டுக்கணும். அவன் இடம் விட்டா போதும்டா. சித்தெரும்பு ஏறி வர மாதிரி வரீங்கடா. டேய் போடா போடா போடா. ஏண்டா அப்படி கேட்டா எங்க வீட்டுக்கார சாதாரண ஆளா? அவர் விட்டு தர ஆளா? ஐயோ 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 அவர் எப்பேற்பட்ட ஆளு? அந்த வெங்கல ரதக்காரரை ஞான பரிபூரணா. சரி வெங்கல ரதக்காரரை
வேலைக்காரர்கள் எங்க வீட்டுக்காரி எப்பேற்பட்ட ஆளு அந்த மாபுரி சொன்ன மாபுரி ஆண்டு வரக்கூடிய விவாத கவச கால கேயர்களை 3.5 கோடி 60,000 பேரு சுத்தமா குளவன் சக்கரை எப்படி சுயலுமோ ஒரே வினாடியில் அடிச்சு கொண்டவர் சுயலும்படி அடிச்சாலே விட்டு கொடுக்காத பேசிட்டு போடுற கண்டிப்பா அப்பேற்பட்ட வீராதி வீரன் தேவர் பகை தீர்த்தவரு அவருக்கு அவரை போய் சாதாரண எங்க பெங்களூர் கூப்பிடுறாங்க. அவர் என்னன்னா அவர் எப்பேற்பட்ட ஆளு அவருக்கு வந்த தழுதுவோ அண்ணா அண்ணன் சொன்ன வார்த்தை நொந்துமே என் உடல் நொந்துமே என் உடல் அது பந்து போல் துடிக்குதே. அது பந்து போல் துடிக்குதே. அதுக்காக எந்த பந்து கமிரேட்டி ஹோட்டல்ல புரோட்டா போய் பெய்யலாம் கையில இருக்கிற பந்து கீழே விட்டா அது எப்படி குதித்து 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 ஓடுமோ அதை போல துடிக்குது. அந்த இதயம் துடிக்குதாண்டா கமிரேட்டி. அம்மா அண்ணா ஆனால் என் தங்கையர் அர்ஜுனன் உனது நாதன் மானத்தை காக்க வேண்டி மட்டுக்கு ஆகிவிட்டார். லட்சுமி அவங்க மனைவி லட்சுமியா ஓ தங்கராஜி அவங்க காதல் கட்ட காய்ச்சா அவங்க மனைவி லட்சுமி அம்மா நாட்டார் தங்கராஜ் நாட்டார் அவங்களுடைய மனைவி லட்சுமி அம்மா 20 ரூபாய் கொடுத்திருக்கிறது. ஏரி வேலை காசா அதான எந்த காசா இருந்தடா. அவங்க குடும்பத்தில் அந்த திரௌபதி அம்மன் துணை இருக்க அம்மனையும் இறைவனையும் பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். அம்மா அண்ணா ஆனால் என் தங்கையர் அர்ஜுனன் உனது நாதன் மானத்தை காக்க வேண்டி மண்ணுக்கு ஏகிவிட்டார். போன நாள் சபதம் போலே நேற்று சொன்னானே. ஆமா ஆமா துரோணாச்சாரி போன நாள் சபதம் போலே துரோணாச்சாரி அந்த தான் அவன் வந்து தர்மர் நான் அர்ஜுனன் சண்டைக்கு போட்டா இந்த அணில் ஆள் இருப்பானா? ஆளு யாரும் இருக்க மாட்டாங்களே. ஒரு அணில ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த தான் அவன் வந்து தர்மர் அவன் தன்னை பீடித்து செல்வான். அவன் முன்னிலையில் அடித்துக் கொள்வான். ஒரு அணில் ஆள் இல்லை என்னாவும். ஐயோ அவன் துரோணாச்சாரி வருவான் நேரா தர்மராஜா இழுத்துட்டு போயிடுவானே. இட்டுன்னு போய் எங்க விடுவான்? அதோ துரியோதனன்கிட்ட. துரியோதனன் என்ன பண்ணுவான்? ஐயோ தர்மராஜா வெட்டிடுவானே ஒரே வெட்டா. அப்ப தர்மராஜா ஒருத்தன் செத்தா 4 பேர் செத்துருவாங்க. கன்னியமுடன் என்ன ஆழ்வர் உன்னுடைய மாங்கல்யா உடனே இழந்து போவாய். ஒருத்தன் செத்தா 4 பேர் செத்துருவாங்களே. அப்படி தாலி அறுத்து போட்டு வர வேண்டித்தான். அண்ணா அண்ணா இது என்ன காரணம்? மண்ணாலும் ஐவர்கள் மாண்டு மடிந்தாலே என்னாலும் எனக்கு என்ன சுகம் உண்டு? ஐயோ அண்ணா தர்மராஜா ஒருவரை வெட்டி விட்டால் 4 பேர் செத்துருவாங்களே. பெண்ணா மண்ணாலும் ஐவர்கள் மாண்டு மடிந்து விட்டால் பெண்ணாலும் எனக்கு என்ன சுகம் உண்டு? குட்டி போய் இந்த நாடகம் தினம் 13 ஆடுனா கூட நான் ஆடுவேன். ஏன்னு கேட்டா அந்த ஏன்னா இந்த பாட்டு அந்த மாதிரி பெண்ணால எனக்குமே என்ன சுகம் உண்டு? என்ன சுகம் உண்டு? சுகம் எங்க சுகம் அந்த சூனா எழுத்திலே என்ன எழுத்திலே நீ கேட்ட என்ன சுகம்னு உனக்கு சுகம் உண்டு சொல் மொழி போலே
என் சோதரிய நடந்தாலே சுகமன்று சொல் மொழி போலே என் சோதரிய நடந்தாலே. தாளக்காரருக்கு இப்படி ருசிகரமா பாட்டு பாடினா பாடு பாடு பாடுன்றான் பாரு. சரிதாப்பா, எது நான் உயிர் இருக்க வரைக்கும் பாடுறேன். சுகமுண்டு சொல் மொழி போலே போலே என் சோதரிய நடந்தாலே சுகமன்று சொல் மொழி போலே என் சோதரிய நடந்தாலே. இந்த பாட்டுல கொண்டாந்து வச்சுட்டாங்க. எனக்கு பெரும் தொல்லை இதுதான். அதான் ஏமா வேற ஒண்ணு வேணாம். என்ன பண்ணணும்? உனக்கு சுகம் உண்டு. என் சொல் மொழியை கேட்டா உனக்கு சுகம் உண்டு. உங்க அண்ணன் பேச்ச கேட்டா நீ என்ன சொல்ற அப்படியே செய்யற. பாப்பா அப்படியே உட்கார்ந்தா படுக்கும். பாப்பா அண்ணன் கிட்ட படுப்பா. கந்தல் போயிட்டாங்க போயாச்சு. மூஞ்சில துணி போடுங்க. ஏய் சீ. ஏமா என்ன வேற ஒண்ணு வேணாமா? என்ன செய்யணும்? இப்ப நானும் அர்ஜுன் காவலுக்கு போயிட்டா. இங்க அணியில ஆள் வேணும் இல்ல? ஆமா. இங்க ஒரு ஆள் தேவை, வேற ஒண்ணும் கிடையாது. காவலுக்கு ஆள் வேணும். ஆமா. ஏதோ நானே போறேனோ. நானே போறேன். பாப்பா மொழியை முடிக்குது. நீ போய் அங்க போய் இப்படி மொழி பிடிச்சு நின்னா வரவ உன்னை கலாய் பிடிச்சிட்டு போடுவான். அப்புறம் குளுக்கோஸ் ஏறும். ஏங்க இதை போய் அடியில பிடிக்காது. உங்க அண்ணன் சொல்லி நீ சொன்ன உடனே நான் போறேன்னு சொல்லிட்டு அவசரத்துல கட்டி அதான் அண்ணன் அடியில பிடிக்கும். அண்ணா ஆள் இருக்கான். ஆள் யாரு சொல்லு? இருக்கிற ஆளு சொல்லு, நான் போய் கூட்டினு வரேன். அவனை சொன்னா ஏன் கேள்வி என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்குது. சொல்லுங்க என்ன என்ன நம்மளதான் உடம்புக்கு இது வாங்க இனிமே சொல்லுங்க. நாங்க வர சிரிக்கிட்ட இது ஒண்ணு உடம்புக்கு இது மாற்றமானா நான் மாற்றமாக்கறேனா? ஏமா அண்ணா அந்த ஆள் கேட்டு தெரியுமா? ஆள் யாரையும் சொல்லுண்ணா. கட்டுமா பாப்பா கூட்டினு வரேன் சொல்லு. அட சீக்கிரம் வச்சு பாப்பா தானே அது என்ன பண்றாரு? அப்படியே அடிச்சாலும் தொடப்பாட்டுல 2 அடி அடி போகுது. வேற என்ன பண்ணிட போகுது? கையில எடுத்தாந்து கொடுறீங்க. ஏமா அண்ணா சுகமுண்டு சொல் மொழி போலே எந்த சோதரி என்ன தந்தாலே சுகமுண்டு சொல் மொழி போலே எந்த சோதரி என்ன தந்தாலே. காவலுக்கு சொல்லு. மிக பல தீரா அது அப்படி அந்த நேரத்துக்கு நாக்குக்கு மட்டும் லக்குவாடி. என்ன சொல்லுங்க. ஐயோ சொல்லுண்ணா. இல்லம்மா காவலுக்கு காவலுக்கு ஒரு ஆளு தானே. மிக பல தீரா வீர வலவி தருமருக்கு காவல் தங்கைய தங்கச்சி எப்படி அடிச்சுவாங்க கூடிக்குவாங்க. நீ போய் நீ மாட்டில ஹோட்டல்ல புரோட்டா போயிருமே பேஞ்ச என்னது ஆடாதடா மணிதா கையை கை விட மாட்டேன். கட்சி எடுத்து வெட்டி கிடச்சிருவோம். தெரியல இன்னொரு சண்டாடி பாக்குறான். ஆமா. ஐயோ 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 அட படுபாவி, அட சண்டாளா, அட சதிகார பாவி, ஏன் ஒரே ஒரு புள்ள மேல கண்ணு வச்சுட்டானே. கண்ணு போட்டேன் எங்க அண்ணன். கண்ண போட்டேன். ஐயோ 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 என் வவுறு எழுதுறா, என் வவுறு எழுதுறா படுபாவி. வவுறு எழுதுறா. திருப்பாலப்பத்துல சொல்லுவாரு. நான் சொல்லல சத்தியமா சொல்லுங்க. ஒரு பொம்பளையாட்டிக்கு திடீர்னு வவுரி எரிஞ்சா, ஒரு பொம்பளைக்கு குடும்பத்துல திடீர்னு வவுரி எரிஞ்சா, அன்னைக்கு அந்த வீட்டுல போன சொல்லு. தர்மருக்கு காவல் வைத்தாலே குரு வந்தாலே, தர்மருக்கு காவல் வைத்தாலே குரு வந்தாலே, திருமுகம் தண்ணிலே சிறுவனால் ஆகுமோ, திருமுகம் தண்ணிலே சிறுவனால் ஆகுமோ, வருங்காலம் அறியாத மனிதனும் ஆற்றிலே காவல் வைத்தாலே. என் மகளை சின்ன சிறிய பிள்ளை
பிள்ளை அவனை கொண்டு போய் காவல் வைத்தான் செருமுகம் தண்ணிலே சிறுவனால் ஆகுமோ வருங்கால மரியாதை மைந்தன் ஆச்சுதே கைதா ஏன்னா ஆமாங்க. ஏமா டேய் டேய் உனக்கு அவன் மாமா ஆமா ஆமா எனக்கு யாரு அவன்? உனக்கு மருமகன் தேவாய் கைதா இன்னும் பெருசா பேசுது அதானே என் பொண்ணையும் கொடுத்து வச்சுக்கிறேன் சுந்தரி பொண்ணையும் கொடுத்து அதையும் அறுக்கிறவன் நான் தானே அதான் ஆமா பொண்ணு தாலி அறக்கிறவன்றாரு ஏய் ஏம்மா அண்ணா செருமுகம் தண்ணிலே சிறுவனால் ஆகுமோ வருங்கால மரியாதை மைந்தன் ஆச்சுதே கைதா ஏன்னா மைந்தன் என்று மனம் வாடுறாய் என் மாண்டு விட வழி தேடுறாய் ஏன்னா இந்த பாரத கூத்துல பாடி பாடி ஆமாண்ணா அத்துமுடியான பாட்டு இதுதான். ஐயா என்ன ஆ மைந்தன் என்று மனம் வாடுறாய் என் மாண்டு விட வழி தேடுறாய் சுந்திர தனையன் சொல்மொழி தவறானே அந்தனன் வந்தாலே அழுமைந்தன் கொள்வானே சஞ்சய் கேட்காத கேள்வி கேட்கறான் மேல அர்ஜுன போய் சுருக்க மாட்டி சாகுவான் ஆமா அந்த அர்ஜுன பண்றான் என்ன மாட்டி எங்க போனா மாட்டி விட்டு அவரு எம்மா நேரம் பெயிண்ட் ஆகிட்டு ஆமா நான் வேறே அது அவர் மாட்டி விட்டு போறாரு அவரும் எம்மா நேரம் பொண்டாட்டிட்டு என்ன பிள்ளைய